குடும்பத்திலே சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், நல்ல எதிர்காலம். ஒருவேளை திருமண காரியத்துக்காக காத்திருக்கலாம், அற்புதத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக காத்திருக்கலாம். அந்த பகுதியிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். கற்பக்கணிக்காக காத்திருக்கலாம், கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க எவ்வளவு அவரை கல்வாரின் ஆழத்துக்குள்ள போறீங்களோ, இந்த கல்வாரின் அன்பின் ஆழத்துக்குள்ள போங்க. நீளம் ஆழம் உயரம் இன்னதென்பதை அறிந்து கொள்ள வல்லவர்களாகுங்க. நினைத்து நினைத்து அவரை துதித்து அவரை தேடுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை பொருளாதார தேவையா இருக்கலாம், அவர் நமக்காக கல்வாரியிலே தரித்திரரானார் உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி. நீங்க அவர் இல்ல, உங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் அவரை கனம் பண்றீங்களா? பொருளால, பொருத்தனைகள்னால, தசம பாகத்தினால, ஆன்லைன் வழியாக ஆலயத்திலே நேரடியாக வந்து முதல்ல உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள எல்லாவற்றினாலையும் கர்த்தரை கனம் பண்ணி உங்க தாளந்துகளை, உங்களுடைய பிரயாசங்களை, ஓ ஜபத்தினாலும், ஓ மற்றும் எல்லாவித பிரயாசத்தினாலும் கர்த்தருக்காக அப்படி நீங்க கனம் பண்ணி அவரை தேடுறீங்களா? கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் பலனை தருவார். ஹல்லேலூயா. ஆலயத்தில் அப்படி செய்வார். ஓ ஹல்லேலூயா. டவுன் சர்ச்சில் அதிகாலை ஜெபம் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை தோறும் 5:45 மணிக்கு. அந்த இடத்துல கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வாராக. இந்த இடம் அவருக்கு சித்தமானபடி எழும்பத்தக்கதாக கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வாராக. சொல்லுங்க ஆமென். நீங்க கர்த்தருடைய நாமத்துக்காக, ஆலயத்துக்காக அப்படி ஒரு வாஞ்சையோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க வீடு கட்டப்படும், உங்க இடம் கட்டப்படும். ஓ ஹல்லேலூயா. உங்க குடும்பம் கட்டப்படும். ஹல்லேலூயா. இந்த நேர்ஜி நகர், இது அதிக உஷ்ணம், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இங்கு இது ரெகபோத்தாக மாறும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9 மணிக்கு, அந்த 8:45 சொல்லி இருக்கிறோம். அந்த நேரத்துக்குள்ளேயே ஒவ்வொருவரும் வர கர்த்தர் கிருபை செய்வாராக. ஓ நன்றி ஏசப்பா. தொடர்ந்து சிறுவர் ஆராதனை இதெல்லாம் கண்டினியூஸா நடக்கிறதுக்கு இந்த உஷ்ணம் இல்லாத அளவு இந்த இடமெல்லாம் அப்படியாக கர்த்தர் மாற்றி அமைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சொல்லுங்க ஆமேன், ஆமேன். சொல்லுங்க உங்க நாம மகிமைக்காகப்பா, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக அப்படி ஜெபிப்போம். இந்த இடமெல்லாம் நிரம்பட்டும் ஏசப்பா, இந்த இடமெல்லாம் நிரம்பட்டும், ஆத்துமாக்களால நிரம்பட்டும். சுற்றியுள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. சுற்றியுள்ள கிராமங்கள், தாலுகாக்கள்ல இருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வருவார்களாக. சொல்லுங்க திரள் திரளாய் ரட்சிக்கப்படுவார்களாக. ஓ சபைக்கு தூணும் ஆதாரமாய் நிலைத்திருப்பார்களாக. நன்றி ஏசப்பா. சொல்லுங்க நன்றி ஏசப்பா. ஓ லாரா பாஷா பாலாரா கத்தரா. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை, நாளை கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர், வாலிபர்கள் இணைந்து ஜெபிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாட்களிலே பலத்த கிரியைகளை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன்னு சொன்னீங்களே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுதலேன்னு சொன்னீங்களே அப்பா. குடும்பங்கள் அப்பா, ஒவ்வொரு குடும்பம் அப்பா இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. சொல்லுங்க கட்டப்படுவதாக. சபையில ஒரு மனிதன் ஆவியும் ஏக சிந்தையும், ஓ சந்தோஷத்தின் ஆவி, சமாதானத்தின் ஆவியை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். மந்தையை சிதறடிக்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், துரைத்தன ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஜெப வேளையில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி, நன்றி. இந்த மாதத்துல ஆண்டவரே இந்த எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த 10th எழுத போற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் இந்த +2ல எக்ஸாம் எழுதினார்களோ, எழுதி கொண்டிருக்கிறார்களோ, எழுத போறார்களோ, 12th 10th ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாவதாக. இதுபோல
ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்குறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஞானம், கிருபையும், உயர்வும், தயம் உண்டாவதாக. சொல்லுங்க, நன்றி இயேசப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். 4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? தேவனோ, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தேவனோ, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஹல்லேலூயா. பாருங்க, முன்னாடி நம்ம வாசித்தோம். நம்ம ஒரு முற்காலத்துல உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக அறியாமையில, பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல நம்ம மரிச்சு போய் கிடந்தோம். உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி அப்படி நடந்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனா இப்போ என்னன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அப்படின்னா என்னன்னா, அந்த ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இல்லை, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் உங்களுக்கு இந்த கிருபையை, இரக்கத்தை தலைமுறை தலைமுறையா 1000 தலைமுறை மட்டும் அந்த இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. அதை நினைச்சு பாருங்க. இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். உயிரை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, மிகுந்த அன்பை நம்ம மேல வெளிப்படுத்தி, இது கிரியையினால் அல்ல, அவருடைய கிருபையினால. அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, தகப்பன் தாய் பேரண்ட்ஸை பார்த்து சொல்றார், பொல்லாதவர்கள். எப்படி சொல்றாரு? பெத்தவங்களை பார்த்து சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன்னா ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க, நல்லவர், மிக மிக நல்லவர். அல்லேலூயா. நம்ம கூட மாறலாம், ஆனால் அவர் மாறவே மாட்டார். அவர் அன்பின் தேவன். அவர் மிகுந்த அன்பினால ஜீவனை கொடுத்த தேவன். வேதத்துல ஒரே ஒரு சம்பவம். தாவீது, அவருடைய பிள்ளை அப்சலோம். இந்த அப்சலோம் பாருங்க, தாவீதை கொலை செய்யும்படியாக, யார் ராஜா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்சலோம் தகப்பன் கூட தெரியாம கொலை செய்யும்படியாக தன்னுடைய ஆட்களை வைத்துக்கொண்டு விரட்டிக்கிட்டு வர்றான். அப்சலோம் அவனுடைய ஆட்களோடு, தாவீதும் அவனுடைய ஆட்களும் பின்தொடர்றாங்க. ஆனா தாவீது ஒரு இடத்துல மட்டும் இருந்துக்கிறார். அவருடைய ஆட்கள் மட்டும் அப்சலோமை தொடரும்படியாக போறாங்க. இப்பொழுது இந்த யுத்தத்துல யார் ஜெயித்தாங்களோ அவங்க தான் ராஜாவா வர முடியும். அப்ப இப்பொழுது பாருங்க, அப்சலோம் அப்பான்னு கூட பார்க்காம அப்பாவை எப்படியாவது கொலை செய்யணும்னு மிக தீவிரமாய் வருகிற வேலையிலேயே அங்கு இந்த தாவீதுடைய மகன் அப்சலோமுக்கு முடி ஏராளம் இருக்குமா. அது ஒரு மரத்துல மாட்டிக்கொண்டபடினால அந்த இடத்துல இந்த தாவீதுடைய வீரர்கள் அப்சலோமுடைய தலைய அந்த இடத்துல துண்டித்து அங்கு அப்சலோம் கொலை செய்யப்படுகிறார். அப்பொழுது பாருங்க, இப்போ இந்த வீரர்கள் நினைச்சுக்கிட்டாங்க, இந்த யுத்தத்துல ஜெயம் உண்டாயிருச்சு, இப்ப தாவீதுட்ட போய் அப்சலோம் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்து இப்போ சிங்காசனத்தை தாவீதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகிமாஸ்ன்ற ஒரு வீரனை அனுப்புறாங்க. அடுத்து கூசான்ற வீரனை அனுப்புறாங்க. அவங்க போய் முதல்ல மறைமுகமா சொல்றாங்க தாவீதுட்ட. ஆனா தாவீதுக்கு யுத்தத்துல
ஜெயிச்சமா தோத்தமா அதை கேட்கல. என் மகனாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா? தடவை கேட்குறார், 2வது தடவை கேட்குறார், என் மகனாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா? ஆனால் வந்தவங்க செய்தி சொல்லி வந்தவங்க சொல்கிறாங்க, உம்முடைய குமாரன் அப்சலோம் மரித்து போனான். அப்போ தாவீது சொல்கிறார், இந்த அப்சலோமுக்கு பதிலாக நான் செத்தேன், நான் செத்து போனா கூட நலமா இருக்குமே. பாருங்க, குமாரன் அப்சலோம் கெட்டவனா இருந்தாலும் தாவீதோட உள்ளம் தன் குமாரனுக்காக துக்கம் கொண்டாடினது. அழுது புலம்புகிறான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. தாவீது சாகல அந்த இடத்துல, ஆனா அந்த வார்த்தையை சொல்றார், நான் செத்தா கூட குமாரனாகிய அப்சலோமே, உனக்கு பதிலாக நான் செத்தா கூட நலமாய் இருக்குமே அப்படின்னு மகனை நினைச்சு வேதனைப்பட்டு புலம்புகிறார். ஆனா இந்த புதிய ஏற்பாடுல நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தாவீது அன்னைக்கு வாயில தான் சொன்னார், ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் அவருக்கு விரோதமாய் இருந்த போதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இரவும் பகலும் நம்ம சுகமா இருக்கிறோமா? இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகள் மேல கரிசனை கண்ணோக்கம் என்னன்னா, நம்ம சுகமா இருக்கோமா, சுகமா இருக்கோமா? ஓ அப்படின்ட்டு அவர் நமக்காக உயிரே கொடுத்து, தாவீது தம் மகனுக்காக உயிரை கொடுக்கல, ஆனா ஆண்டவர் நமக்காக, இந்த நல்ல தகப்பன் நமக்காக உயிரே கொடுத்து ஜீவனை கொடுத்து, அதான் ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயம். இந்த கல்வாரி தியான நாட்கள்ல, வருகிற நாட்களில் கூட கர்த்தர் சித்தமானால் உபவாசம் எடுத்து அப்படி ஜெபிக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணி நேரத்தை ஒதுக்கி இந்த கல்வாரி நினைத்து துதிப்போம், நன்றி செலுத்துவோம். நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவராக எப்பொழுதும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற என் தகப்பன் எனக்காக, என் குடும்பத்தாருக்காக